ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு சரவணா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஆஸ்ட்ரிட்ஸ் அண்ட் ஆப்ளிட்ஸ் த பிக் ஃபைட் என்ற சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஆஸ்ட்ரிட்ஸ் அண்ட் ஆப்ளிட்ஸ் என்ற ரெண்டு கேரக்டர்ஸை இவங்களை வச்சு நிறைய படங்கள் ப்ளஸ் 2D அனிமேஷனில் கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு. இந்த முறை நெட்ஃப்ளிக்ஸ் பற்றின இவங்களை வச்சு ஒரு 3D அனிமேஷனில் சீரிஸை பற்றின கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன சீரிஸ் தான் இது. மொத்தம் ஒரு 5 எபிசோட் கொண்ட சீரிஸ், 30 மினிட்ஸ் ரன் டைம் இருக்கும். இப்போ இந்த சீரிஸோட ப்ரிமிஸ் என்னென்னா, ரோமன் மண்ணை சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கிறான். அதில் ஒரே ஒரு கிராமத்தை மட்டும் அவனால் கட்டுப்படுத்த முடியல. அதுதான் நம்ம ஆஸ்ட்ரிட்ஸ் அண்ட் ஆப்ளிட்ஸ் இருக்கிற அந்த கிராமம். எதனாலனா அவங்கக்கிட்ட ஒரு மேஜிக் போஷன் இருக்கும். அந்த மேஜிக் போஷனை அவங்க குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக பலம் கிடைக்கும். அதை பயன்படுத்தி ரோமன் கிங் அனுப்புகிற சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிவிடுவாங்க. அவங்க கிராமத்தை காப்பாற்றிடுவாங்க. ஸோ இதனால் அவங்களால ஆக்கிரமிக்க முடியல இந்த கிராமத்தை. அந்த மேஜிக் போஷனை ஒரு மருத்துவர் உருவாக்குவார். அவருக்கு தலையில் அடிபட்டு எல்லாமே மறந்து போயிடும். இதுக்கப்புறம் அவரால் மேஜிக் போஷனே பார்த்தோன்னா உருவாக்க முடியாது. இந்த சமயத்தை பயன்படுத்தி ரோமனில் இருக்க அந்த ராஜா மறுபடியும் சோல்ஜர்ஸை அனுப்பி அந்த கிராமத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களும் சரி, ஆஸ்ட்ரிட்ஸ் அண்ட் ஆப்ளிட்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க வில்லேஜை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரிஸோட மொத்த கதையே. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சது. ஸோ இது பாசிட்டிவ் சைடிஸை பிரிக்காமல் இந்த சீரிஸ் எப்படி இருக்குது என்னோடய டிஸ்கஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸோட அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அனிமேஷன் குவாலிட்டி பார்க்குறதுக்கு ஒரு மூவிக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணுமோ அந்த குவாலிட்டி தான் இந்த சீரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குது சீரிஸ் பார்க்க. ஸோ அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாச்சுன்னு சொல்லலாம் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த சீரிஸோட ஜானர் ஒரு காமெடி ஜானர் தான். அதுக்கேற்ற மாதிரி சீரிஸ் முழுக்க நிறைய இடங்களில் ஃபன் பார்த்தோன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மீன் பழசு மாதிரி இருக்கு. பழசா? போன வாரம் தான் இது கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. கரைக்கு வந்ததும் நேரா இங்க கொண்டு வந்துட்டேன். ஆனா இதுல நிறைய ஈ முக்கிதே. ஈ வேணும்னா இலவசமாவே தரேன். ஒரு சில காமெடி பார்த்தோன்னா ரொம்ப சில்லியாக ரொம்ப குழந்தைங்களை ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில காமெடி பார்த்தோன்னா அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய காமெடிஸ் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கான ரீசன் இன்னொன்று இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த மருத்துவருக்கு தலையில் அடிபட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். செம ஃபன்னாக இருக்கும். நிறைய இடங்களில் அந்த கேரக்டர் பண்ணுற காமெடி சூப்பராகவே இருக்கும். இந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இந்த சீரிஸோட தமிழ் டப்பிங் தான். நான் கண்டிப்பாக உங்களை இந்த சீரிஸை தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த சீரிஸ் பார்க்கும்போது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு பார்த்தேன். ஸோ அவங்க எப்படி அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடங்கள் அந்த கேரக்டரோட நேமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஒர்க் அவுட்டாக இருக்குது நான் சொல்லுவேன். உதாரணமாக ஒரு சில கேரக்டர்ஸ் பேர் சொல்கிறேன். 1 கூட்டல் 2 3 அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் அந்த வில்லேஜோட லீடரை பார்த்தோன்னா தலைவரைட்ஸை கடைசியில் எச்சை சேர்த்துக்கிட்டு அந்த ஒரு கேரக்டர் நேமை பார்த்தீங்கன்னா வச்சு கூப்பிடுவாங்க. தலைவரைட்ஸை, மருத்துவ ரிட்ஸ், பிடிவாத ரிட்ஸ், இந்த மாதிரி எச்சை சேர்த்து இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும்போது தமிழ் டப்பிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கதையில் எந்த மாற்றமும் இங்கே பண்ணலை. அந்த கேரக்டர் ப்ளஸ் அந்த இடத்துல ஹியூமரை கொண்டு வரதுக்காக தமிழ் டப்பிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே கண்டிப்பாக நான் தமிழ் டப்பிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருமே பார்க்குறதுக்கு. எல்லா கேரக்டருக்குமே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த சீரிஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மொத்தம் 5 எபிசோடு தான். ரொம்ப ஷார்ட்டான ஒரு சீரிஸ். 5 எபிசோட்னால மொத்தம் ஒரு 30 மினிட்ஸ் தான் ரன் டைம். ஒரு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சலாம். ஒரு படம் ரேஞ்சு தான் இருக்கும் இந்த சீரிஸே. ஸோ டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த சீரீஸில் நிறையா ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் மார்வல் ரெஃபரன்ஸுமே இருக்குது. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அதனால நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அடல்ட்ஸ் நம்ம ஈஸியாக இந்த ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் நடக்க போகுது, அடுத்து இது எப்படி பண்ணியிருக்கலாமே சொல்லி யோசிக்கும் போது அது அப்படி தான் போய் ஆகணும். ஏன்னா கிட்ஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அது எல்லாமே அமைஞ்சிருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அது பெருசாக இதில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பேட்டில் சீக்வன்சஸ் காமிப்பாங்க. பட் அந்த பேட்டில் சீக்கிரமே ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனாலே நீங்கள் பெருசாக இந்த ஆக்ஷன்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு 2 ஹவர்ஸ் டைம் போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரிஸை செக் பண்ணி பாருங்கள். நல்லா எங்கேஜிங்காக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக தமிழ் டப்பிங்கோட பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த சீரிஸை பார்த்துருக்கீங்க, பார்த்தோம் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றத மாதிரி கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பை. See you. Didn't even get to run.